நேற்று நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து விஜயனுக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணுங்க, படத்தை போய் தியேட்டரில் பாருங்க, எலெக்ஷன் அப்போ போய் ஓட்டு போடுங்க, அது மாதிரி எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி ஆப்போசிட்ல உள்ள சிஎம் கேண்டிடேட்டை யாருமே வந்து தப்பா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு அக்கா கூட வந்து டிவிக்குள்ள இருக்க அக்கா கூட வந்து இந்த மாதிரி சிஎம் கேண்டிடேட்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய லீடரை வந்து ரொம்ப வந்து தப்பான ஒரு வார்த்தையை விட்டுட்டு இது தப்பு, இது யாருமே இது ஃபாலோ பண்ணாதீங்க, இது தப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு வந்து என் ஊர்ல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய விஜய் ஃபேன்ஸ் என்னைய ஃபாலோ பண்றாங்க, அவங்கலாம் என்கிட்ட வந்து அண்ணன் சொல்லி பழகுவாங்க, அவங்களும் நல்லா இருக்குனே வீடியோ கரெக்டாக தான் பேசுறீங்கனே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிவிக்கில் ஐடிவிங்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, வேற வேற ஊர்ல ஐடிவிங்க, அவங்களாம் இருந்துக்கிட்டு என்னோட வீடியோஸை குரூப்ல போட்டுக்கிட்டு இவனை வந்து ரிப்போர்ட் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு நியூஸ் வந்துச்சு. நான் அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்டேன், அந்த வீடியோவில் நான் வந்து தப்பா எதுவுமே பேசலையாப்பா, நம்ம கட்சியில் ஒரு அக்கா வந்து ஆப்போசிட்ல உள்ள கேண்டிடேட்டை அவங்கள வந்து தப்பா வந்து பேசுறாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னேன். கரெக்டாக தான்ப்பா பேசினேன், இதுல என்னப்பா இருக்குங்க, இல்லைனே அவங்க வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, அப்படி கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன மயிரை வேணாலும் பிடிங்கிக்கிட்டோம், எனக்கு ஒரு இதுவும் இல்லை. அதான் அந்த அரசியல் விளையாட்டுலாம் வந்து நீங்க அந்த 3 கட்சிக்காரங்கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க, அந்த ஐடிவில இருக்கிறவங்க என்கிட்ட வேண்டாம், தளபதி மொபைல்ஸ் கிட்ட வேண்டாம். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், சரிங்களா, உங்களோட நான் பெரிய விஜய் ஃபேன் தான். ஆனா உங்களை மாதிரிலாம் கீழ் புத்தியா போய் ஓட்டு கேட்க மாட்டேன். இந்த படத்தை போய் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேமிலியை மாஃப் பண்றது, அசிங்கமா பேசுறது, மற்ற கட்சிக்காரங்களை வந்து திட்டுறது, இந்த மாதிரிலாம் என்னோட விசுவாசத்தை நான் காட்ட மாட்டேன். விஜயனுக்காண்டி விஜயனுக்கு நான் என்ன மாதிரி விசுவாசத்தை காட்டுறோமோ அந்த மாதிரி நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன், சரிங்களா. உங்களோட நான் பெரிய தீவிர விஜய் ஃபேன் தான், சரிங்களா. விஜயனுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ அரசியல்ல நம்ம கட்சியில ஒரு 4-5 பேர் பண்ற ஃபன்னு காமெடிலாம் வந்து ஃபன்னா தான் வீடியோ வருது, அதை ஃபன்னா தான் போட முடியும். அதனால வந்து எல்லாருமே ஃபன்னான வீடியோ அனுப்புறாங்க, நான் ஃபன்னான வீடியோ போட்டேன், அது வந்து ஃபன்னு தான், சரிங்களா. யாரும் வந்து விஜயனை வந்து தாழ்த்தி எந்த வீடியோவும் போடலை, சரிங்களா. நம்ம தளபதி மொபைல்ஸ் கோவில்பேட்டில் இருக்கு, சரிங்களா. அண்ணன் பேர்ல தான் கடை இருக்கு. அண்ணன் வந்து வின் பண்ணாலும் தோத்தாலும் என் கடை இங்கே தான் இருக்கும். அண்ணன் பேர்ல நான் வந்து எப்பவுமே வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன். இது வந்து அரசியலே கிடையாது, இது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம், சரிங்களா. எனக்கு அவரை பிடிக்கும்ப்பா, உங்களை மாதிரிலாம் வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சரிங்களா. எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும், அவ்வளோதான். நான் ஒரு ஃபேன், அவ்வளோதான். கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கோ, நான் ஒரு ஃபேன் மட்டும்தான்.